வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் எழுத்துக்களுடைய வரி வடிவங்கள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மனிதன் அவருடைய கருத்துக்களை சைகைகளால் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் குரல் பயன்படுத்தி ஒலிகள் மூலம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சிறிது சிறிதாக சொற்கள், சின்ன சின்ன சொற்களாக கண்டுபிடிச்சி அதை பேச ஆரம்பித்தாங்க. அதை திருப்பி பேச போய் அது செம்மைப்படுத்தப்பட்டு மறுபடி ஒரு பண்பட்டு ஒரு பேச்சு மொழியாக உருவாகிறது. அப்புறம் எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவங்க பாறைகளில், குகை சுவர்களில் தன்னுடைய எண்ணங்களை ஒரு குறியீடுகளாக வரைய ஆரம்பித்தாங்க. அப்போது எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலை என்னன்னு பார்த்தோம்னா ஓவியம்தான். தொடக்க காலத்தில் எழுத்து அப்படிங்கிறது ஒரு சவுண்டையோ வடிவத்தையோ குறிக்கலை. என்ன இருந்தது அப்படின்னா ஓவிய வடிவமாக தான் இருந்தது. இந்த வரி வடிவத்தை தான் நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து, ஒரு ஒலி, இப்போ ஆ அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து தான். அப்படிங்கிற உருவான நிலையை தான் நம்ம ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்துக்கு ஒரு ஒலி அப்படின்னு உருவான நிலை தான் ஒலி எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களுடைய ஓவியமாக இருந்தவற்றுடைய திரிவுகளாக இருக்குது. அதாவது நம்ம ஓவியமாக முன்னாடி வரைஞ்சாங்கல்ல, அந்த ஓவியத்துடைய திரிவுகளாக இருக்கக்கூடியது தான், மாற்றங்கள் தான் எழுத்துக்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய அமைப்பு ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து காணப்படுது. மெய்யை குறிக்கிறதுக்கு புள்ளி பயன்படுத்தவில்லை. யகர உகர குறில் நெடில் வேறுபாடும் இதில் இல்லை. அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னாலே பல வரி வடிவங்கள் எல்லாம் மாற்றங்களுக்கு உண்டாகி நம்மளுக்கு வளர்ச்சி அடைந்து வருது. அப்போ அச்சுக்கலை அப்படிங்கிறது தான் தோன்றுது ஃபஸ்ட்டு. அந்த அச்சுக்கலை தோன்றியதுக்கு அப்புறமா தமிழ் எழுத்துக்கள் இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலையான வடிவத்தை பெற்றிருக்குது. அப்போ இப்போது இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் அந்த நிலையான வடிவத்தை பெறுறதுக்கு அச்சுக்கலைக்கு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவங்களை கோயிலில் இருக்கக்கூடிய கருங்கல் சுவர்கள்லையும் செப்பேடுகள்லையும் காண முடிஞ்சுது. அப்போது தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் கோயிலில் இருக்கக்கூடிய கருங்கல் சுவற்றிலையும் செப்பேடுகள்லையும் காணப்படுது. இந்த கல்வெட்டுகள் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்குது. செப்பேடுகள் பொது ஆண்டு, அதாவது கிபின்னு சொல்லக்கூடிய 7ஆம் நூற்றாண்டு அதிலிருந்து கிடைக்கிறது. கல்வெட்டுகள், செப்பேடுகள் இதில் காணப்படக்கூடிய அந்த வரி வடிவங்கள் எப்படி இருக்குன்னா வட்டெழுத்து, தமிழ் எழுத்து அப்படின்னு இரு வகையாக பிரிக்காங்க. வட்டெழுத்து அப்படின்னா என்னென்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தை தான் வட்டெழுத்து அப்படின்றோம். அப்போ வட்டெழுத்துனாலே வளைந்த கோடுகள் அமைந்திருக்கக்கூடியது. தமிழ் எழுத்து அப்படின்னா என்னென்னா இப்போ எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவத்தை தான் தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பழைய வரி வடிவம் தமிழ் எழுத்து. அப்போ வட்டெழுத்து, தமிழ் எழுத்து அப்படிங்கிற 2 வகையான எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் இந்த பகுதியில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கக்கூடிய அந்த சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. அப்போ வட்டெழுத்துக்கள் எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா சேர மண்டலம், பாண்டிய மண்டலம். எப்போ, எந்த காலத்தில்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை. அடுத்து முதல் ராசராச சோழனுடைய ஆட்சி காலம், அதாவது 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுகளில் எல்லாமே பழைய தமிழெழுத்துகள் காணப்படுகின்றன. அப்போ வட்டெழுத்துகள் காணப்படக்கூடிய காலம் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுகளில் காணப்படக்கூடியது தமிழ் எழுத்துக்கள் தான். அதுக்கப்புறம் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா கண்ணெழுத்துக்கள். அப்போது கண்ணெழுத்துக்கள் தான் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்டதுன்னு அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற ஒரு தொடரால் நம்ம அறிய முடிகிறது. வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா எழுத்துக்களுடைய மாற்றங்கள் அது ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா எழுதப்படக்கூடிய பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி இதுதான் காரணம் அப்படிங்காங்க. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் தான் எழுதுனாங்க. தமிழ் மொழியை எழுதுறதுக்கு 2 வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்தது அப்படின்னு அறச்சலூர் கல்வெட்டு தான் சான்று.
இந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்தன. அப்புறம் நம்ம பாறைகளில் செதுக்கும்போது அந்த எழுத்துக்கள் வந்து வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது. அதனால் நேர்கோடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ பாறைகளில் செதுக்கும்போது நேர்கோடுகள் பயன்படுத்துகிறாங்க. ஓலைகளில் வந்து நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது ரொம்ப கஷ்டம். அதனால் வளைகோடுகளை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க. அப்போ பாறைகளில் நேர்கோடுகளை பயன்படுத்தினாங்க, ஓலைகளில் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அப்புறம் அந்த எழுத்துக்களை வந்து அழகுபடுத்துவதற்காக அதுக்கு மேலே ஒரு குறுக்கு கோடு இட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நிலையான வரி வடிவங்களாக மாறிவிட்டது. புள்ளிகளும் எழுத்துக்களும் இதில் என்ன சொல்லுதாங்கன்னா, அந்த எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலத்திலேருந்தே இருக்குது. அதாவது என்னென்னா, எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா, ஏ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அதை வந்து குறில் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ஏ மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அதை நெடில் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது எது அப்படின்னு மேலே புள்ளி வச்சு எழுதுனாங்கன்னா அது எது அப்படிங்கிற குறில் எழுத்த சவுண்டை தான் குறிக்குது. வெறும் எது அப்படின்னு எழுதிட்டு அதை எப்படி ஒழிப்பாங்கன்னா ஏது அப்படின்னு ஒழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அகர வரிசையில் இப்போ நம்ம உயிர்மெய் குறில்லாம் எழுதுகிறோம். பக்கப்புள்ளிகள் இடப்பட்டால், அதாவது நெடிலாக கருதப்படுவோம். என்ன செய்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், கா தொணக்கால் போடுவோம். இதுக்கு முன்னாடி கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது காக்கு அடுத்து ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது நெடிலாக கருதப்பட்டிருக்காங்க. தாக்கு அடுத்து ஒரு புள்ளி வச்சுருக்காங்கன்னா தா அது நெடிலாக உச்சரிச்சிருக்காங்க. ஐகார எழுத்துக்களை வந்து குறிப்பிட்டதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இரட்டை புள்ளி, அதாவது 2 புள்ளி வச்சு கா போட்டிருக்காங்க. காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்க அப்படின்னா இணை கொம்பு, அதுக்கு பதிலாக 2 புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யகர வரிசையில் 2 புள்ளிகள் இடப்பட்டால் எங்கே விடுதாங்க, குறில் எழுத்துக்கு அடுத்து. இப்போ கே அப்படின்னு இருக்குன்னா அந்த கேக்கு அடுத்து 2 புள்ளி வச்சாங்க அப்படின்னா அது கவ். அந்த கொம்புக்கால் லா அப்படிங்கிற கொம்புக்கால் வந்து அங்கே வருது. கவ் அப்படிங்கிறதுக்கு கே போட்டு 2 புள்ளி, தவ் அப்படிங்கிறதுக்கு தே போட்டு 2 புள்ளி அடுத்து வச்சுருக்காங்க. மகர எழுத்தை குறிக்கிறதுக்கு பகர எழுத்த மேலே புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ மா அப்படின்னு சொல்கிறதுக்கு இப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றியல் இகர எழுத்துக்களை வந்து அவற்றின் மேலே வந்து புள்ளி இட்டிருக்காங்க. உருவ மாற்றம், இப்போ என்ன உருவ மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெடில குறிக்கிறதுக்கு நம்ம ஒற்றை புள்ளிக்கு பதிலாக துணைக்காலை வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது ஏ அப்படின்னா கா அப்படின்னா கா அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஐகார உயிர்மையை குறிக்க நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 புள்ளி வந்து முன்னாடி வச்சாங்க, நம்ம இப்போ வந்து இணைக்கொம்பை வந்து பயன்படுத்துதோம். அதுக்கப்புறம் ஔகார உயிர்மையை குறிக்க அந்த எழுத்துக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சாங்க, இப்போ அதுக்கு பதிலாக கொம்புக்காலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி குற்றிய லிகர எழுத்துக்கள், குற்றிய லுகர எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களின் மேல் புள்ளி இடக்கூடிய வழக்கம் இந்த காலத்தில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எழுத்து சீர்திருத்தத்துடைய தேவையை வந்து பார்க்குறோம். அதாவது ஓலைச்சுவடிகள்லையும் கல்வெட்டுகள்லையும் புள்ளி பெறக்கூடிய எழுத்துக்களை வந்து எழுதும்போது அது சிதைந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி இடாமலே எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் வந்து நிறுத்தல் குறிகளோ பத்தி பிரித்தல் இதெல்லாம் கிடையாது. அப்படி இது இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது மெய்யா உயிர் மெய்யா குறிலா நெடிலா அப்படின்ற என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய நிலை இருந்தது. அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எழுத்து சீர்திருத்தம் வந்து தேவைப்பட்டது. எழுத்து சீர்திருத்தத்தை தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் தான் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களை கலைந்தார். அதாவது ஏக்கு மேலே புள்ளி வச்சோம்னா குறில், வெறும் ஏ போட்டோம்னா அது நெடில், அந்த மாதிரி சொல்கிற அதை வந்து அவர் கலைந்தார். என்ன செஞ்சார், ஏ அப்படிங்கிறத போட்டு அதை குறியில் வச்சுக்கிட்டு கீழே ஒரு கோடிட்டு அதை நெடிலாக மாற்றினார். ஓ அப்படிங்கிற எழுத்திற்கு சுழியிட்டு ஓ அப்படிங்கிற நெடில் எழுத்தை உருவாக்குனார். அது மாதிரி எகர ஒகர வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை வந்து இரட்டை கொம்பு விட்டு இரட்டை கொம்போட கால் சேர்த்தோம் அப்படின்னா கோ, அந்த மாதிரிலாம் அவர் புதிய வரி வடிவத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அவருடைய எழுத்து சீர்திருத்தம் பார்ப்போம். ஏக்கு மேலே புள்ளி வச்சோம்னா அது குறில், அந்த குறியில் ஏ அப்படின்னு மட்டும் அவர் மாற்றினார். ஏ அப்படிங்கிற
குறிலாக இருந்ததுன்னா அவர் என்ன மாற்றினார், ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்தாக மாற்றி ஒரு கோடிட்டு வச்சார். அது மாதிரி ஓ ஓ கா கேக்கு வந்து காக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருந்தாங்க. அந்த புள்ளியை எடுத்துகிட்டு கே அப்படின்னா குறில். அந்த கே அப்படின்றது புள்ளி இல்லாமல் இருந்ததுன்னா அது அந்த காலத்தில் நெடிலாக இருந்தது. இப்போது கே அந்த ரெட்டக்கொம்பு போட்டு அதை கே அப்படின்னு சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். கோ அந்த இதில் மேலே புள்ளி இருந்ததுன்னா குறில், புள்ளி இல்லைன்னா நெடில். அதை சீர்திருத்தம் செய்து வெறும் இதாக எழுதினார். புள்ளி இல்லாமல் எழுதுனாங்கன்னா அது குறில்னும், ரெட்டக்கொம்பு போட்டு எழுதினோம்னா அது நெடில் அப்படின்னும் வீரமாமுனிவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் செஞ்சார். வீரமாமுனிவருக்கு அடுத்து பெரியாரும் சில எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்க. அதாவது 20ஆம் நூற்றாண்டு வரை அந்த நா, தொணக்கால், ரா, நா அதெல்லாம் என்ன ஆகும்னா ஆஃப் சர்க்கிள் மாதிரி அப்படியே சுற்றி இங்கே முன்னாடி வரும். அப்படி வரக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் இவர் மாற்றினார் தொணக்கால் போட்டு. இன்னொன்று என்னென்னா நை, லை இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஊ மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும். அந்த இதுக்கு பதிலாக இவர் இணை கொம்பை வந்து பயன்படுத்தினார். இப்போ பழைய வடிவம், சீர்திருத்த வடிவம் அப்படின்னு அதில் இருக்கா, நா, நை அந்த மாதிரி. நோ, நோ, லை, லை, ரா, ரோ, ரோ, நா, நை, நோ, நோ. அப்புறம் இவர் வந்து தந்தை பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. அது வந்து தமிழக அரசால் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தப்பட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் வந்து இப்போது இருக்கக்கூடிய நிலையான வடிவத்தை பெற ஓவியக்கலை காரணமாக அச்சுக்கலை காவியமாக அமைந்தது. தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர்.